இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? சங்கீதங்களின் புஸ்தகம் 121 சங்கீதம் 1வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அல்லேலூயா. சங்கீதக்காரங்க சொல்றாரு, எனக்கு ஒத்தாசை வர பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். அல்லேலூயா. அப்படின்னா எனக்கு உதவி வரும் பர்வதத்துக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, யோசித்து பாருங்க, உங்களுக்கு என்ன உதவி வேணும்? எதில் உங்களுக்கு ஒத்தாசை வேணும்? எனக்கு ஒத்தாசை செய்ய யாரும் இல்லை பிரதர், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை பிரதர், அப்படி கலங்கி கொண்டு இருக்கீங்களா? இந்த காலையில் பரிசுத்த ஆவியை நம்மோடு திட்டமாக பேசுகிறாரு. அவன் உங்களுக்கு உதவி செய்யும்படி, உங்களுக்கு ஒத்தாசை செய்யும்படிக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. ரொம்ப அழகாக அந்த 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கோம், வாசிக்க கேட்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆமென். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நம்மளுக்கு ஒத்தாசை எங்கேருந்து வர்றோங்க? சிஎம் கலந்து இல்லை, பிஎம் கலந்து கிடையாது, கலெக்டர்களையோ எம்எல்ஏ கலந்து இல்லை, மனுஷர்களை இல்லை. தெய்வ பிள்ளைகளே, நமக்கு ஒத்தாசை வரும். பர்வதம் எங்கே இருக்குன்னா பரலோகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எவ்வளோ ஆணித்தரமான ஒரு காரியம் பாருங்க. உங்களுக்கு கர்த்தரிடத்தில் தான் ஒத்தாசை வரணும், உங்களுக்கு கர்த்தரிடத்தில் தான் உதவி வரும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, சோர்ந்து போகாதீங்க. எந்த காரியத்தில் ஒத்தாசை கிடைக்கல, உதவி கிடைக்கல, எனக்கு யாரும் உதவியாக இல்லை அப்படி கலங்குறீங்களா? என் பிள்ளைங்க கூட எனக்கு உதவியாக இல்லை பிரதர், என் புருஷனோ என் மனைவியோ என் உறவுகளும் கூட எனக்கு ஒத்தாசையாக இல்லை, எனக்கு சப்போர்ட் பண்ணல, கலங்கி கொண்டிருக்கிற என் அன்பு தாயே, தகப்பன்மாரே, என் அன்பு சகோதரனே, சகோதரியே, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. அப்போ நமக்கு ஒத்தாசை அப்படி நான் உதவி செய்கிற கர்த்தர் நம்மளுக்கு, ஆமென், எல்லா சூழ்நிலையிலையும் நம்மளுக்கு பலனாக இருக்கிற கர்த்தர் அல்லவா. அதே சங்கீதத்தின் புஸ்தகம் 35 சங்கீதம் 2வது வசனத்தை கூட வாசிக்கும் போது அழகா சொல்லப்பட்டிருக்கும், வாசிக்க கேட்போம். நீர் கேடகத்தையும் பரிசையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நில்லும். பாருங்களேன், இங்க தாவீது சொல்றாரு, நீர் கேடகத்தையும் பரிசையும் பிடித்துக்கொண்டு எனக்கு ஒத்தாசை நில்லுங்க ஆண்டவரே, எனக்கு உதவியா நில்லுங்க ஆண்டவரே அப்படி சொல்லி இங்க சொல்லுகிறத பார்க்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, அப்போ உங்களுக்கு ஒத்தாசை செய்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். பயப்படாதீங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 57 சங்கீதம் 3வது வசனத்தை கூட வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்க கேட்போம். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். அல்லேலூயா. பாருங்க, தாவீதுக்கு எவ்வளோ கர்த்தர் நல்லவராக இருந்திருக்கிறார். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். அல்லேலூயா. யாருங்க உங்களை விழுங்க பார்க்கிறாங்க? தேவ பிள்ளையே, எந்த மனுஷருங்களை விழுங்க பார்க்குறாங்க? எந்த சூழ்நிலைகள் உங்களை விழுங்க பார்க்கிறது? எந்த பொல்லாத கிரிகள் சத்துருக்களை விழுங்க பார்க்குறாங்க? ஒருவேளை விழுங்க பார்க்க வகை தேடி கொண்டிருக்காங்களா? கங்கனை கட்டி கொண்டிருக்காங்களா? உங்களுக்கு விரோதமாக போராடி கொண்டிருக்காங்களா? இங்கே தாவீது சொல்றாரு, என்னை விழுங்க பார்க்கிறவனை நிந்திக்கையில் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை இப்போ ரட்சித்தீர். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு ஒத்தாசை பண்ணுவேன், உன்னை ரட்சிப்பேன், அப்படின்னு நான் பாதுகாப்பேன், உன்னை மீட்டெடுப்பேன். ஒரு சத்துருவம் மேலே கைப்படாதபடிக்கு, ஒரு மனுஷனுங்களை மேற்கொள்ள முடியாதபடிக்கு, ஒரு பிரச்சனைகள் போராட்டங்கள் உங்களை மேற்கொள்ளாத முடியாதபடிக்கு நான் உனக்கு ஒத்தாசை அனுப்பி உன்னை மீட்டு உன்னை ரட்சிப்பேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். பயப்படாதீங்க, நிச்சயமாக கர்த்தர் செய்வார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும் சொன்னது போல, அப்பா ஒத்தாசை வரும். பர்வதத்துக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். யாராருக்கு என்னென்ன ஒத்தாசை வேணுமோ, என்ன உதவி வேணுமோ இன்றைக்கி நீங்கள் செய்யுங்கப்பா. நீங்கள் அதை செய்துட்டீங்க, அது காசு தோத்துரும். இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும். தெய்வீக பாதுகாப்பு ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அவர்களுக்கு ஒத்தாசையாக இருக்கிறார். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.